இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவில் இருக்கிற பிரச்சனைக்கு திமுக எப்படி பின்னால் இருந்து செயல்படுது? பாமகவுக்கு பின்னாடி இந்த பிரச்சனையில திமுக ஒரு பக்கம் இருக்குன்றாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையுமே அதை பத்தி பேசுறாங்க. கட்சிக்காரவங்களுமே சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்றாங்க. இந்த பிரிவுக்கு பின்னாடி. இன்னொரு பக்கம் அதிமுகன்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதோ தோன்றதை சொல்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஒரு கம்பீரமா இருந்த ஒரு கட்சி ஆளாக்கி விட்டாங்க பாத்தீங்களா? அப்பனும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு. இது என்ன இந்த சின்ன பிள்ளைத்தனமான சண்டையா இருக்குது. அதாவது அரசியல் கட்சிகளுக்கு உள்ள வரக்கூடிய உட்கட்சி குழப்பம் அப்படின்றது பெரிய டேர்மா இருக்கு. உட்கட்சி குழப்பம், கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் கொள்கை முரண்பாடு அப்படின்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுற இடத்துல இவங்க சின்ன பிள்ளைத்தனமா சண்டையை போட்டுக்கிட்டு இந்த அரசியல் பிரச்சனை அப்படின்றதவே ரொம்ப கேலி கூத்தாக்குறது மாதிரி இருக்கு. அது அந்த விதத்துல சரி. இப்ப திமுக அந்த பாயிண்ட்டை பத்தி சொல்லணும்னா, திமுக வரலாற்று ரீதியாக வன்னியர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு, அவர்களை வஞ்சித்து இருக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அது உண்மைதான். இப்ப இல்ல, முன்னாடி ஆரம்ப கட்டங்கள்ல அப்படி இருந்திருக்கு. இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்க பிரச்சனைக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்றது டாக்டர் ஐயா அந்த பக்கம் அவரே சொல்றாரு, பெரியவர். இது வந்து பொய் அப்படின்றாரு. பொய்னு மறுக்கிறாரு. அதனால திமுகவுக்கு நன்மையும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா, அவரு 3 தடவை அதை சொல்றாரு. அப்பட்டமான பொய், கடைஞ்ச எடுத்த பொய், அப்புறம் திரும்ப அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லும் போதே பார்க்குறவங்களுக்குமே ஒரு சந்தேகம் வரும் இல்லை? எதுக்கு அது பொய்னா ஒரு தடவை இல்லைங்க அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது 3 தடவை சொல்லும்போது இப்போ அன்புமணி சொல்றது பொய் அப்படின்னு சொல்றாரா, இல்லை இது உண்மை அப்படின்றது இவர் வந்து மறைக்கிறாரா? அதனால இந்த ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக எம்பசைஸ் பண்ணும்போதோ அல்லது இவர் வந்து கிண்டல் பண்றாரு. இது எல்லாத்தையுமே ஒரு ஜோக் ஆக்குறாங்க. இவர் அன்புமணி இந்த பக்கம் ஜோக் அடிக்கிறாரு, இவர் ராமதாஸ் அந்த பக்கம் ஜோக் அடிக்கிறாரு. இப்படி மாறி மாறி ஜோக் அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தமாயிரும். அதனால இதுக்கு பின்னாடி திமுக இருக்கலாம். அதாவது ராமதாஸ் சொல்றத பார்த்தா திமுக பின்னாடி இருக்கும் சந்தேகப்பட வேண்டி இருக்கு நமக்கு. அன்புமணி சொல்லும்போது கூட சரி ஏதோ அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு, ஜி.கே. மணி மேல இருக்கிற கோபத்துல சொல்றாப்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர் சொல்றதை பார்த்தோம்னா ஒருவேளை திமுக இருக்கலாம் போல தெரியுது அப்படின்னு ஒரு கமா போடுறது மாதிரி தான் இருக்கு. இல்லை 3 டாட் வைக்கிறது மாதிரி தான் இருக்கு. ஃபுல் ஸ்டாப் எல்லாம் வைக்க முடியாது.